இன்னைக்கு நிறைய வீடுகள்ல குழந்தைங்க சாப்பிடறதுக்கு காரணம் அவங்க அம்மாக்கள் இல்ல, அது யூடியூப் தான் காரணம். நான் அம்மான்னு கூப்பிட்டா காதுல விழாது, ஆனா போன்ல டிங்குன்னு சத்தம் வந்தா உடனே பாப்பாங்க. எத்தனையோ பேரு கிராமத்துல இருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்குல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அம்மா கிச்சன்ல சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, அக்கா அவங்க ரூம்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தம்பி கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்படி சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் பாத்துக்கிறது இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகமே நம்ம உள்ளங்கையிலேயே இருக்குங்க. காலையில எந்திரிச்சதும் பல் தேய்க்கிறோமோ இல்லையோ வாட்ஸ்அப் கண்டிப்பா செக் பண்றோம். ஸ்மார்ட் போன் வந்த பிறகு நாம ஸ்மார்ட் ஆகிட்டோமா இல்ல சோம்பேறி ஆகிட்டோமா? போன் ஒரு வரமா சாபமா? ரெண்டனையும் தயாரா இருக்காங்க, வாங்க பேசலாம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல குழந்தைங்க சாப்பிடறதுக்கு காரணம் அவங்க அம்மாக்கள் இல்ல, அது யூடியூப் தான் காரணம். அம்மா சோறு ஊட்ட ட்ரை பண்ணுவாங்க, ஆனா குழந்தைங்க வாயே திறக்க மாட்டாங்க. போன்ல சுட்டி டிவி வச்சா தானா வாய் திறக்கிறாங்க, தட்டுல என்ன இருக்குன்னே பார்க்கமா சாப்பிடுறாங்க. வேலைக்கு போற அம்மாவுக்கு சமைக்க நேரம் இல்லையா? ஸ்விக்கி சொமேட்டோ இருக்கு, ஆர்டர் பண்ணா சாப்பாடு வீடு தேடி வரும். காய்கறி, மளிகை சாமான், புது ட்ரெஸ்னு எது வேணும்னாலும் வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். நேரமும் பணமும் மிச்சம். அப்படி நம்ம வாழ்க்கவே ஈஸியாக்கின போன் ஒரு மேஜிக் பாக்ஸ் சார். இது கண்டிப்பா வரம்தான். முன்னாடிலாம் அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க, குழந்தைக்கு இயற்கையோட ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஆனா இப்போ 6 மாச குழந்தைக்கு போனை காட்டி பழக்கி 3 வயசுலயே கண்ணாடி போட்டுற நிலைமை வந்துருச்சு. எங்க அம்மாவை பாருங்க, எப்ப பாரு போனையே நோண்டிட்டு இருப்பாங்க. நான் அம்மான்னு கூப்பிட்டா காதுல விழாது, ஆனா போன்ல டிங்குன்னு சத்தம் வந்தா உடனே பாப்பாங்க. இவங்க வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணி 100 ரூபாய் சாப்பாட்டை 200 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. தெருமுக்குல தான் கடை இருக்கும், ஆனா ஆன்லைன்ல 10 ரூபாய் பால் பாக்கெட்டை 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி பணமும் அதிகமா செலவாகுது, உடம்புல நோயும் அதிகமாகுது. முன்னாடி எல்லாம் சொந்தக்காரர்களை பார்க்கணும்னா கல்யாணம் காது குத்துன்னு வெயிட் பண்ணணும், ஆனா இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு சார். தினமும் மாமா அத்தை கூட அரட்டை அடிக்கலாம், தூரத்து சொந்தக்காரங்க கூட எப்பவுமே டச்ல இருக்கலாம். விதவிதமா குட் மார்னிங் மெசேஜ், சாமி போட்டோவை 7 பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஃபேமிலி குரூப்பே கலகலப்பா இருக்கும். அப்புறம் ஃபோன் வாங்குறது வெறும் செலவு மட்டும் இல்லை சார், இதுல பணமும் சம்பாதிக்கலாம். எத்தனையோ பேரு கிராமத்துல இருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம திறமைய உலகம் முழுக்க கொண்டு போறது இந்த ஃபோன் தான் சார். ஃபோன் நம்மள சூப்பர்மேன் ஆக்குது சார். சொந்தக்காரங்க கூட வாட்ஸ்அப்ல பேசுறது இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்க கிட்ட முகம் பார்த்து பேசுறது இல்லை சார். அம்மா கிச்சன்ல சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, அக்கா அவங்க ரூம்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தம்பி கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்படி சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை. இவங்க தூரத்து சொந்தம் கூட டச்ல இருக்காங்களாம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு கலாச்சாரமே கெட்டு போயிருக்கு சார். பத்தாததுக்கு சின்ன பசங்களுக்கு தனியா போன் கொடுத்துடுறாங்க. போன் நம்மளை தனிமையாக்கிடுச்சு. ராத்திரியில தூக்கம் போச்சு, காலையில நிம்மதி போச்சு. சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாகி விடிய விடிய ரீல்ஸ் பார்த்து சாப்பிட்டோமா குளிச்சோமான்னு கூட மறந்து போகுது சார். போன்ல சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஆன்லைன் ஸ்கேம் மோசடின்னு எத்தனை பேர் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்திருக்காங்க. முன்னாடிலாம் கையில பணம் இருந்தப்பவாவது பத்திரமா இருந்துச்சு, போன் வந்த அப்புறம் யார் ஆட்டையை போடுவாங்கன்னு பயமா இருக்கு. மொத்தத்துல இந்த போனை தூக்கி போட்டாதான் சார் நிம்மதி வரும். கத்தி மாதிரி தான் இந்த போனும், காய் வெட்டினா நல்லது, கை வெட்டினா கெட்டது. படிப்புக்கு பாட்டுக்கு போன் யூஸ் பண்ணுங்க, தப்பில்லை, ஆனா அதுலயே மூழ்கி போகாதீங்க. அம்மா அப்பா கூட பேசுங்க, வெளியே போய் நண்பர்கள் கூட விளையாடுங்க. போன் ஒரு கருவிதான், அது நம்ம எஜமான் இல்ல, நம்ம அதை ஆளணும், அது நம்மள ஆளக்கூடாது. அதனால தேவைக்கு போனை எடுப்போம், மற்ற நேரம் ஓரமா வைப்போம். மின்மினி